இந்த இம்ப்ளான்ட் முன்னாடி இருந்ததை காட்டிலும் இதனால் வர கெடுதி ரொம்ப குறைவாக இருக்குது, இதனால் வர பலன் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இது கூடிய விரைவில் வரும்ன்ற நம்பிக்கை. இது வந்துடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். எவ்வளோ நாளில் வரலாம்? எவ்வளோ நாள்லன்னா மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 இயர்ஸ்க்குள்ளே மக்களுக்கே சேர்ந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. காரணம் என்ன அப்படின்னோன்னா, நம்ம எனி டெக்னாலஜியில் பார்த்தோம்னா ஃபேஸ் 1 ட்ரையல்மோ, ஃபேஸ் 2 ட்ரையல்மோ, ஃபேஸ் 3 ட்ரையல்மோ. இந்த ஃபேஸ் 3 ட்ரையல் முடிஞ்சு, அதாவது ஒரு ப்ரொசீஜர் செய்யறதுனால வர கெடுதிகள், அதனால் வரது நல்லது, அதை கம்பேர் பண்ணும். நம்ம ஏதாவது ஒன்று செய்கிறோன்னா அதில் வர நல்லது பலன், அதாவது செய்கிறதோட பலன் நமக்கு இன்னும் நிறையா கிடச்சிட்டான்னா தென் வாட் வி வில் சே இஸ் தட் இஸ் அ குட் ப்ரொசீஜர். இந்த இம்ப்ளான்ட் முன்னாடி இருந்ததை காட்டிலும் இதனால் வர கெடுதி ரொம்ப குறைவாக இருக்குது, இதனால் வர பலன் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இது கூடிய விரைவில் வரும்ன்ற நம்பிக்கை. இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், ஏன் சீக்கிரம் வரும்ன்ட்டு. இது எல்லாமே கண்டுபிடிச்சா மட்டும் போகாதுங்க. கவர்மெண்ட்டை, அதாவது என்ன அப்படின்னா, இந்த மருத்துவத்துறை சம்மந்தப்பட்ட இடத்துல நம்ம அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணணும். இது நல்லா இருக்குது, இந்த மாதிரி மருத்துவர்கள்ட்டெல்லாம் கலந்து ஆலோசிக்கணும். இதெல்லாம் பண்ணிவிட்டு நிறையா டாக்டர்ஸ் தே ஹவ் ரெக்கமெண்டட் திஸ். ஸோ அதன் மூலமாக ஒரு இடத்துல இந்த டெஸ்ட்டு நடக்கலை, 2-3 ஆஸ்பத்திரியில் நடந்திருக்கு. அந்த 2-3 நடந்த ஆஸ்பத்திரியிலுமே எல்லா இடத்துலேருந்தும் பாசிட்டிவ் நியூஸ் வந்திருக்கு. அதனால் இதை கவர்மெண்ட்டை கொடுத்து இதை செய்யலாமல் ஒரு அப்ரூவல் வாங்கணும். அப்போ தான் எல்லாரும் செய்ய முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம எல்லோரும் கினி பிக் மாதிரி டெஸ்ட் பேபிஸ் ஆகிடும். அந்த அப்ரூவலுக்கு தான் வெயிட்டிங். நிச்சயமாக கிடைக்கிறதுக்கு இதில் நிறையா சான்ஸ் இருக்குது. அந்த அப்ரூவல் வந்ததும் உலகம் முழுக்க யார் யாருக்கு இது முடியுமோ, யார் யாருக்கு இதனால் பார்வை கிடைக்குமோ அவங்களுக்கெல்லாம் இதை நம்ம செய்ய முடியும். அதாவது எல்லாருக்குமே வர கேள்வி தாங்க, புதுசாக ஒன்று வருது, அது கொஞ்சம் காஸ்ட்லியாக தானே இருக்கும், எல்லாருக்கும் முடியுமா, நார்மல் மக்களுக்கு முடியுமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். எல்லா டெக்னாலஜியுமே அப்படி தான் வந்துடுது. இப்போ ஒரு ஐஃபோன் எடுத்துக்கிட்டால் கூட ஒரு 7-8 வருஷம் முன்னாடி பார்த்தோம்னா இந்தியா எவ்வளோ பேர் ஐஃபோன் வச்சுருப்பாங்க அப்படின்னு நம்ம நினச்சோம். ஆனால் இன்றைக்கி நான் லேட்டஸ்ட் நியூஸ் பார்க்குறேன், ஐஃபோன் இந்தியாவில் நம்பர் 2 செல்லிங் பிராண்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ அவ்வளோ வளர்ந்துருக்கு. இந்தியாவில் ஐஃபோன் நிறையா பேர் வாங்குகிறாங்க. அன்றைக்கி அது அஃபோர்டபுள் இல்லை, இன்றைக்கி அஃபோர்டபுள் மாதிரி இருக்குது. இன்னைக்கு தேதிக்கு டெக்னாலஜி எல்லாமே முன்னாடி காலத்தில் ஒரு 70லலாம் பார்க்கும்போது யூஎஸில் இருக்கிறதும் இந்தியாவுக்கு வரத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 வருஷம். இப்போ அப்படி கிடையாது. பல விஷயங்கள் யூஎஸில் இருக்கிறது இந்தியாவில் உடனே வந்தோம், யூரோப்பில் இருக்கிறது இந்தியாவுக்கு உடனே வந்தோம், யூஎஸ் கூட லேட்டாக போகுங்க. அந்த மாதிரி இருக்கிற ப்ரொசீஜர் நிறையா இருக்குது. காஸ்ட்டு டெஃபினட்டாக கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப அதிகமாக இருக்கும். இது நம்மளாலேயே பண்ணிக்க முடியாது, யாருக்குமே பண்ண முடியாத லெவலில் இருக்கும். ஒரு அம்பானியோ அதானியோ தான் பண்ணிக்கலாம், அந்த லெவலில் இருக்கும்னு எனக்கு தோணலைங்க. காரணம் என்ன அப்படின்னால், எந்த ரிசல்ட்டுமே நிறையா வர அதுக்கு நிறையா வரவேற்பு இருக்க ஆட்டோமேட்டிக்காக காஸ்ட்டு கம்மியாகிடும். அதனால் நிறையா மக்களால் இதை உபயோகப்படுத்திக்க முடியுன்றது எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. இதில் சக்ஸஸ் தான் முக்கியமாக ஒழிய காஸ்ட்டு செகண்டரிங்க. பார்வைக்காக என்ன ஒன்றுமோ செய்யலாம், கண்ணே தெரியாதோ வேலைக்கே போகாதவன் பார்வை கிடச்சி வேலைக்கு போனால் பெரிய சேஞ்ச், லைஃபே சேஞ்ச்.